வணக்கம், வெல்கம் டு எஸ்கே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக ஒரு மட்டன் குழம்பு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். நல்லா வாசனையாகவும் கமகமாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இது எப்படின்னு செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. இதுக்கு ஒரு 1/2 கிலோ மட்டன் கொஞ்சம் எலும்பும் கறியுமாக வாங்கி வச்சுருக்கேன். அது மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா கழுவி எடுத்து புழிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கறியில் 1 ஸ்பூன் சீரகமும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா பிரட்டி வச்சுக்கோங்க. எல்லா கறியிலையும் படுற மாதிரி நல்லா பிரட்டிக்கணும். பிரட்டிட்டு நல்லா அழுத்தமாக அழுத்தி வச்சுட்டு மூடி தனியாக வச்சு மூடி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணுவோம். அதுக்கு சட்டியை காய வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, கல்பாசி கொஞ்சம், 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை எல்லாம் சேர்த்து எண்ணெயில் போட்டு பொரிய விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் கிட்ட எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூடு ஒரு 10 பல்லுக்கிட்ட சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் கட் பண்ணி அதில் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்க வேண்டாம், பச்சை வடை போகிற வரையிலும் வதக்கினா போதும். இப்போ ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இந்த மசாலா அரைச்சி போடும்போது தான் நல்ல வாசனையாக வரும். இப்போ குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. பிரிட்ஜி இலை ஒரு இலை சேர்த்துக்கோங்க. இதுக்கு 2 பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துக்குவோம். நல்லா அது எண்ணெயிலேயே தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். எந்த அளவு வதக்குறோமோ அந்த அளவு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சட்டுன்னு தக்காளி வதங்குறதுக்காக சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துக்கும் போது தக்காளி சட்டுன்னு வதங்கிடும். இப்போ ஊற வச்சுருக்க கறியையும் அது உள்ளே சேர்த்துக்குவோம். நல்லா எண்ணெயிலே நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரையிலும் நல்லா எண்ணெயிலே அது வதங்கட்டும். அது கூட கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. மல்லித்தழை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரையிலும் நல்லா மூடி போட்டு நல்லா வதக்கிக்குவோம். பாருங்கள், கறியிலேருந்து கொஞ்சம் தண்ணி கூட பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துப்போம். நம்ம எப்போவும் வீட்டில் யூஸ்வலாக பயன்படுத்தக்கூடிய மிளகா அப்படி 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். மட்டன் குழம்பு நல்லா காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதுக்காக காரப்பொடி கொஞ்சம் நிறையவே சேர்த்துப்போம். நல்லா எண்ணெயிலே இந்த கறியோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எந்த அளவு வதக்குறோமோ அந்தளவு வாசனை கொடுக்கும். இப்போ மூடி வச்சுருவோம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. மிளகா பொடியும் நல்லா கறியோடு சேர்ந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். நம்ம குழம்பு எந்த அளவு தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அது மாதிரி இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். எப்போவுமே உப்பு சேர்க்கும்போது நல்லா கிளறி விட்டுக்கணும், ஏன்னா இல்லைன்னா உப்பு ஒரு பக்கமாக இருந்துக்கும். மூடி வச்சுருவோம், கொதிக்கிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு. இப்போ நம்ம மசாலா ஜாமான் ஆறிடுச்சு.
அதை ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். மசாலா ஜாமான் கூட ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அந்த சட்டியை கழுவிட்டு அந்த தண்ணியை சேர்த்துப்போம். தேங்காயெல்லாம் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. குழம்பும் கொதிச்சிருச்சு. இந்த டைமில் உப்பு காரம்லாம் போதுமானு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கறியெல்லாம் வெந்திருக்கு. இப்போ நாம் அரைச்ச தேங்காய் வெங்காய விழுதையும் அதில் சேர்த்துக்குவோம். கூட ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கும் போது தான் இந்த ஃப்ளேவர்லாம் நல்லா கறியில் இறங்கும். பாருங்க, சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. குழம்பு ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் நல்லாயிருக்கு. கொஞ்சம் மல்லித்தலையை தூவி அரைக்குவோம். இது வந்து சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.